இயேசுவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு இன்றைய சூழலில் மிக மிக தேவையான தலைப்பு. உங்கள் கவலைகளை அவரிடம் விட்டுவிடுங்கள். இன்னைக்கு ஒரு 20 நிமிஷம் இந்த மறைவுரை இருக்கலாம். அது முடிஞ்ச உடனே கவலையெல்லாம் விட்டுட்டு கலகலப்பாக போயிடும். என்ன, கடவுளுக்கு நீங்கள் கவலையோடு வந்து அழுதுட்டு இருக்க ரொம்ப பிடிக்காது. அவர் என் பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருக்கணும் என்பதைத்தான் விரும்புவார். ஆகவே உங்கள் கவலைகளை என்னிடம் விட்டு விடுங்கள், ஏனென்றால் உங்கள் மேல் நான் கவலையாக இருக்கிறேன். என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும் என்பதில் நான் கவலையாக இருக்கிறேன். எனக்கு இந்த வார்த்தைக்கு நான் நற்செய்தி நூலிலே பார்ப்பேன். நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்கருணை ஏற்படுத்தும் போது அழகாக சொல்வார். அதாவது பாலஸ்தீன நாட்டிலெல்லாம் உணவு மிக முக்கியம். கலிலேய திருமணத்தில் பார்த்தது போல ரசம், ஒயின் என்பது மிக முக்கியமான ஒன்று. நல்ல மகிழ்வான பானமாக குடிப்பார்கள். இந்த பண்பாடு அவர்களின் பண்பாடு. அப்படி அவர் என்ன சொல்லுகிறார்? அந்த நற்கருணையை ஏற்படுத்தி ரசத்தை தன் சீடர்கள் கொடுத்துட்டு அழகா சொல்லுவாங்க, இனி விண்ணரசில் உங்களோடு தான் இந்த ரசத்தை நான் குடிப்பேன், அதுவரை நான் குடிக்க மாட்டேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்க மகிழ்ச்சியா இருக்கும் பொழுதுதான் எனக்கு மகிழ்ச்சி. ஆனால் நம்ம கவலையா இருக்க வேண்டும் என்பது கடவுளுடைய விருப்பமே இல்லை. அதுபோல அன்னாள் விருப்பம் இல்லை, சோக்கின் விருப்பம் இல்லை. அன்னாள் சோக்கின் வாழ்க்கையிலும் கவலை இருந்தது என்பது உங்களுக்கு தெரியும். அதாவது நமக்கு அன்னாள் சுவைக்கினை பற்றி 4 நற்செய்தி நூல்களோ அல்லது புதிய ஏற்பாட்டு நூல்களோ பழைய ஏற்பாட்டு நூல்களோ ஒன்றும் சொல்லவில்லை. ஆனால் நமது கத்தோலிக்க திருவை ஏற்றுக்கொள்ளாத ஆனால் படிக்கலாம் என்று சொல்லக்கூடிய புத்தகங்கள் 6 இருக்கிறது. புனித யாகப்பரின் தொடக்க நற்செய்தி அப்படின்னு ஒரு நற்செய்தி புத்தகம் இருக்கு. அப்புறம் தோமையார் எழுதிய இயேசுவின் குழந்தை பருவ நிகழ்ச்சி என்ற ஒரு புத்தகம் இருக்கிறது. பிலாத்துவின் பணிகள் என்ற புத்தகம். இதுவெல்லாம் அந்த நற்செய்தியின் காலகட்டங்களில் எழுதப்பட்ட புத்தகங்கள். பிலிப்புவின் நற்செயல் என்ற ஒரு புத்தகம் இருக்கு. லத்தீன் போலி மத்தேயு என்ற புத்தகம் இருக்கிறது. மரியாளின் இறப்பு என்ற புத்தகம் இருக்கிறது. இதையெல்லாம் படிக்கும்போது தான் நமக்கு என்ன வரும்? 20 ஆண்டு காலம் அன்னாளுக்கு குழந்தை இல்லை என்பதெல்லாம் இந்த புத்தகத்தில் இருந்தும், அன்னாள் ஸ்வக்கினுடைய மகள்தான் அன்னை மரியாள் என்பதும், சூசையப்பர் அவருடைய கையிலே வைத்திருந்த அந்த கோல் துளிர்த்தது என்பதெல்லாம் இந்த புத்தகங்களில் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி. அன்பானவர்களே, உங்களுக்கு ஒரு செய்தியை கொடுக்க போறேன், கவனமாக கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும். உங்கள் கவலைகளை ஆண்டவரிடம் போட்டு விடுவதற்கு நல்லா இருக்கும். அன்னம்மாள் சோக்கியனை பற்றி தான் சொல்ல போறேன். இப்போ நான் ஒரு 6 புத்தகம் சொன்னேன். ஆனால் அன்பானவர்களை, குரான்ல ரொம்ப தெளிவாக வரலாறு இருக்கிறது. அந்த வரலாறில் ஒரு சில பெயர்கள் தான் அந்த மாற்றமாக இருக்கிறதை தவிர இணைந்து போவதாக இருக்கிறது. உங்களுடைய மக்கள் நிறைய பேர் வெளிநாடுகளில் இருக்கிறீர்கள், அல்லது நமக்கு நண்பர்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் இருப்பார்கள். அவரிடமும் இதனை கேட்டு நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். குரானிலே மிரியம் என்பது அன்னை பெயராக இருக்கிறது. மதிப்புக்குரியவர், போற்றுதற்குரியவர், தூய்மையானவர், அமல உற்பத்தி என்ற வார்த்தை இல்லையே தவிர அவர் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்பது இருக்கிறது. அதை பற்றி கொஞ்சம் விளக்கமா சொல்றேன். அதாவது மனசில் வைத்துக் கொள்றதுக்காக பக்கூத் என்ற ஒருவர் இருந்தார். குரான் சொல்லக்கூடிய கருத்து பக்கூத் என்பவர் இருந்தார். நல்லா தொடர்படுத்தி பார்த்தீங்கன்னா லூக்கா நற்செய்தி அழகா வந்துடும். இந்த பக்கூத் ரொம்ப ஜெபம் பண்ணாரு, எனக்கு ஆண் குழந்தை வேண்டும் என்று அல்லாஹ்விடம் ஜெபம் பண்ணார். ஆனால் அவருக்கு பிறந்தவர்கள் அன்னா இஸ்பா என்ற 2 அன்னா இஸ்பா பிறந்தார். உடனே இவர் கடவுள்கிட்ட பக்கூத் அல்லாஹ்விடம் கடவுள்கிட்ட ரொம்ப பக்தி உள்ளவர். அவர் என்ன சொன்னார்? என்ன எனக்கு 2 பொம்பளை பிள்ளையா குறிச்சேன்னு சொல்லுவதுதான் கடவுளின் தூதர் பக்கூத்துக்கு சொல்லுகிறார், உன் வழிமரபில் 2 இறை தூதர்கள் பிறப்பார்கள் என்று சொல்லுகிறார். அதனால் அண்ணாவையும் இஸ்பாவையும் அன்போடு வளர்த்துக் கொள்கிறார். அண்ணா என்பது நமது அன்னம்மாள் பெயராக இருக்கிறது. இஸ்பா என்பது
எலிசபெத் பெயராக இருக்கிறது. தெளிவாக கவனிச்சுட்டு வாங்க. இந்த அன்னாவை இம்ரான் என்பவர் திருமணம் செய்கிறார். இம்ரான் ஜோக்கிம் என்பதாக இருக்கிறது. இந்த இஸ்பாவை எசரியா என்பவர் திருமணம் செய்கிறார். சக்கரியா என்ன, இவர்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கிறது. குர்ஆன் புத்தகத்தின்படி உங்களுக்கு சொல்லுகிறேன், குழந்தை இல்லாமல் இருக்கிறது. அன்னா இம்ரான் கோவிலிலே வேலை செய்கிறார்கள். இம்ரானும் ரசரியாவும் கோவிலிலே வேலை செய்பவர்கள். நம்முடைய லூக்கா நற்செய்தியின் அடிப்படையிலும் நீங்கள் இதனை பார்க்கலாம். அந்த சமயத்தில் தான் இம்ரான் கோவிலில் 20 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தபோது, அந்த காலத்தில் குழந்தை இல்லைன்னா பெரிய பிரச்சனை. இந்த காலத்தில் நீ எனக்கு குழந்தை, நான் உனக்கு குழந்தை, நமக்கு எதற்கு இன்னொரு குழந்தை அப்படி சொல்லி போய் நீ நிறைய பேர் குழந்தை இல்லாமல் இருந்து ஒரு காலத்தில் குடும்ப கட்டுப்பாட்டுக்கு போனாங்க. இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு? ஆஸ்பத்திரியா குழந்தை வேணும், குழந்தை வேணும், குழந்தை வேணும், என்னை அலையக்கூடிய நிலை வந்துவிட்டது. சரி, நம்ம நிகழ்ச்சிக்கு வரும். அப்போ இந்த இம்ரானை திட்டுறாங்க, இவன் குழந்தை இல்லாதவன், இவன் மல்லடு. அதனால் ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு பாலைவனத்தில் போய் ஜெபம் பண்ணுறார். நல்லா கவனிச்சு பாருங்க. ஜெபம் பண்ணும் பொழுதுதான் நீ வீட்டுக்கு போ, கடவுள் உனக்கு குழந்தை தருவார். 20 ஆண்டுகளுக்கு பிறகு இம்ரானுக்கும் எலிசபெத்துக்கும், அதாவது மன்னிக்கவும், அன்னாவுக்கும் இம்ரானுக்கும் பிறந்தவர் தான் மரியாள். 20 ஆண்டுகளுக்கு பிறகு பிறக்கின்றார். 20 ஆண்டுகளுக்கு பிறகு மரியாள் பிறக்கின்றார். இப்போ யாருக்கு குழந்தை இல்லை? இஸ்பாவுக்கும் ரசரியாவுக்கும் குழந்தை இல்லை. இந்த நேரத்தில் தான் ரசரியா கோவிலிலே ஜெபிக்கும் பொழுது அங்கும், அதாவது 14 ஆண்டுகளுக்கு பிறகு, 20 ஆண்டுகளுக்கு பிறகு மரியம் பிறக்கிறாங்க. மரியம் பிறந்த 14 ஆண்டுகளுக்கு பிறகு முதிர்ந்த வயதில் இஸ்பா, எலிசபெத், ரசரியா, சக்கேரியா குழந்தையை பெற்றதை பார்க்கின்றோம். இதுதான் திருமுழுக்கு யோவான். இதனால் தான் வயதான அந்த எலிசபெத் குழந்தை பேறு பெற்றவுடன் அன்னை மரியாள் 14 வயது இருக்கும் போது நல்ல செய்தியை கபிரியல் தூதர் மரியாளுக்கு கொடுத்தவுடன் முதிர்ந்த வயதில் உனது உறவினர் கருவுற்றிருக்கின்றார், கருவுரை இயலாது என்று சொன்ன அவருக்கு இது 6ஆம் மாதம். அதனால் தான் விரைந்து ஓடினார் என்று பார்க்கிறோம். அப்படின்னா எலிசபெத்து அன்னம்மாவுடைய தங்கச்சி, மாதாவுக்கு சித்தி. அன்பானவர்களே, நான் எதற்காக இதெல்லாம் சொல்லுகிறேன் என்று சொன்னால், அன்னை மரியாள் ஒரு தூய்மையான ஒரு சூழலில் பிறந்தவர், கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அன்னை மரியாள், எலிசபெத் இவர்கள் கடவுளின் அருளை பெற்றவர்கள். குழந்தை பேறு இல்லையே என்ற கவலையை கடவுளிடம் விட்டுவிட்டு கடவுள் தரும் தக்க காலத்திற்காக காத்திருந்தவர்கள் என்பதைத்தான் இந்த வரலாறு சொல்லுகிறது. குர்ஆனிலே இப்படி நாம் பார்க்கின்றோம். அதே செய்தியை தான் நாம் லூக்கா நற்செய்தியில் பார்த்தாலும் தொடர்புபடுத்தி பார்க்கும்போது உண்மையாக இருக்கிறது. அன்பானவர்களே, இந்த நேரத்தில் அன்னாள் பட்ட கவலை, அவருடைய கணவர் சோக்கின் பட்ட கவலை, நம்முடைய திருச்சபை படிக்கலாம் ஆனால் நற்செய்தி நூல்களாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்ற புத்தகங்கள் சொல்லித் தருவது, 20 ஆண்டு காலம் குழந்தை பேர் இல்லாமல் இருந்தார்கள், கவலைப்பட்டார்கள். ஆனால் கடவுளை விட்டுவிட்டார்கள். கடவுள் அவர்களுக்கு அருமையான மரியா என்ற குழந்தையை கொடுத்தார். அன்பானவர்களே, கடவுளை நம்பி வாழ்வதுதான் அவசியமே தவிர கவலையை கொண்டு வாழ்வது அவசியம் இல்லை. நம்முடைய பங்கிலே கிழவன் ஏரியிலே நான் நன்றாக பார்ப்பேன், மக்கள் எல்லாம் அன்னாவால் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள். இங்க 90 விழுக்காடு மக்கள் நல்ல கடவுளின் அருளை பெற்றவர்கள், நல்ல நிலையில் இருப்பவர்கள், படித்தவர்கள், பண்பாளர்கள், பக்தியானவர்கள், நல்ல உறவுகளை மதிப்பவர்கள், குருக்களை மதிப்பவர்கள், ஆலயம் மற்றும் மனிதம் நிறைந்த செயல்பாடுகளுக்கு நீங்கள் அள்ளி தருபவர்கள். அன்பானவர்களே, இந்த அந்நாளின் பிள்ளைகள் நம்மிடம் இருக்கக்கூடிய கவலைகளை விட்டு
வேண்டும், மரியாள் போல நம்மிடையே நல்ல நம்பிக்கை பிறக்க வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறேன். இன்று பலரிடம் கவலை கவலை என்றே இருப்பது பெரிய கவலையாக இருக்கிறது. சின்ன பிரச்சனைகளை கூட பெரும் கவலையாக மக்கள் சொல்லிக்கொண்டு அலைவது வேதனையாக இருக்கிறது. அதாவது கவலை இல்லாத வீடே இல்லை. ஆனால் ஒரு சிலருக்கு இந்த ட்ரெயின் தண்டவாளம் போல அந்த கவலை, சின்ன பிள்ளையில் உள்ள அந்த கவலையை கடைசி வரைக்கும் சொல்லி 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 முடிவே இல்லாதது மாதிரி இருக்கு. சில பேருக்கு வீடு வீடா போய் கவலையை சொல்றது டைம் பாஸ், என்டர்டைன்மெண்ட். என் புருஷன் அப்படி, என் பொண்டாட்டி அப்படி, என் குடும்பம் அப்படி, என் நாத்தனார் அப்படி, இப்படிலாம் நான் கவலைப்பட்டேன். அதோட இல்லை, தான் கவலையெல்லாம் பிள்ளைகள்கிட்ட சொல்லி சொல்லி பிள்ளைகள்கிட்ட சொந்தங்களுக்கும் என் சொந்த அப்பனையே அம்மாவையே மதிக்க முடியாத அளவிற்கு உங்கள் கவலைகள் குடும்ப உறவை முறித்து போட்டு இருக்கிறது என்பதுதான் உண்மை. என்னுடைய பழைய பங்குல ஒரு வாத்தியார் நல்லா பழகுவார். அவர் ரொம்ப நல்லா பேசுவார். பேசும்போது சொல்லுவார், என்ன ஃபாதர், என் பொண்டாட்டிக்கு 40 பவுன் போடுறேன்னு சொன்னாங்க, 30 பவுன் தான் போட்டாங்க, 10 பவுனை ஏமாற்றி விட்டாங்க. அவருக்கு 2 பிள்ளை பிறந்து வாலிப பிள்ளை. நான் இந்த பங்கில் இருக்கும்போது 2-3 மாதத்துக்கு முன்னால் மனைவி இறந்து போச்சு. நான் அன்றைக்கி துக்கத்துக்கு அந்த அடக்கத்துக்கு போக முடியலை. அவரை பார்த்துட்டு 1 மணி துக்கத்துக்கு போகிறேன். போயிட்டா அந்த 10 பவுனையும் தராமலே போயிட்டா. அன்புக்குள்ள இந்த ஆட்களை மாற்றவே முடியாது. தேவையில்லாத கவலைகள், ஒன்றுமில்லாத கவலை. ஒரு நாள் ஒரு பையன் கடைக்கு போயிருக்கான். அவங்க அம்மா 50 ரூபா கொடுத்துருக்காங்க. இவன் அங்கே கடை பக்கத்தில் போன பைக்கில் கை விட்டு பார்த்துருக்கான். 50 ரூபா இல்லை, அழுதுட்டான். ஐயோ 50 ரூபா போயிட்டு அம்மா அடிப்பாங்களே ஐயோன்னு பயங்கரம் அழுகுறான். உடனே பக்கத்தில் கேட்டதுக்கு என்னன்னு கேட்டதுக்கு, இப்படி 50 ரூபா அம்மா தந்தாங்க, நான் பைக்கில் வச்சுருந்தேன், இப்போ காணலை, திட்டுவாங்க, பொருள் வாங்கணும்னு இருக்கான். சரி பாவம் சின்ன பையன், என்ன இவர் 50 ரூபா கொடுத்துருக்கார். உடனே என்ன சத்தம் போட்டு அழுதுருக்கா. ஐயோ இல்லை, ஏன் இப்போ சத்தம் போட்டு அழுகுறா? தொலைஞ்சு போன 50 ரூபாயும் இருந்துச்சுன்னா இப்போ 100 ரூபாய்ட்டு இருக்குமே. அன்புக்குள்ளே தவறான கவலைகள், தேவையில்லாத கவலைகள். நம்ம நிறைய நேரங்களில் தேவையில்லாத கவலைகளை நினைச்சு நினைச்சு வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறோம். இந்த ஆஸ்மாக்களை குடிச்சிட்டு வந்தவனோ கூட 8 குடம் தண்ணி ஊற்றினா எந்திரிச்சிருவான். ஆனால் அந்த கவலையை சொல்லிட்டாலே கோஷ்டி இருக்கே, இந்த கோஷ்டிகளுக்கு என்ன தண்ணி ஊற்றினாலும் இது திருந்த. அன்பார்களை, கவலை என்பது வாழ்க்கையின் ஒரு அங்கம். அந்த கவலை என்பதை விட அந்த பிரச்சனைகளை எப்படி சந்திப்பது என்பதுதான் இன்று அவசியம். வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வரலாம், தோற்கலாம், அழ வேண்டும், இழப்பு வரலாம், யாராவது இறந்து விடலாம், நினைத்து பார்க்க முடியாத சம்பவம் இருக்கலாம், அழலாம், வருத்தப்படலாம். ஒரு நாள், ஒரு வாரம், அதன் பின்பு நான் எழுந்து என்னுடைய பணியை செய்கிறேன் என்றால்தான் அது சிறப்பு. நீங்கள் பாருங்கள், தாவீது அழுகிறார். தன்னுடைய முதல் மகன் அவர் செய்த பாவத்தினால் இறக்கும் தருவாயில் இருக்கின்றார். உண்ணவில்லை, கவலைப்பட்டார், அழுதார். ஆனால் இறந்து விட்டார் என்ற செய்தி கிடைத்தவுடன் அடக்கத்தை நடத்துகிறார், மீண்டும் தனது பணியை செய்கின்றார். அன்புக்குள்ளே கவலை கவலை என்ற எண்ணம் இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக நமது வாழ்விலே முன்னேற்றத்தை அடைந்து விடவே முடியாது. சயின்டிஃபிக்கா அல்லது மருத்துவ ரீதியா கவலைப்படுவதனால என்ன நடக்கும் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 4க்கு மேல நடக்கும். நான் உங்களுக்கு 4 சொல்றேன். 1, தூக்கமில்லா சூழல் கவலையில் வருகிறது. இது உடலை மட்டுமல்ல, உங்கள் வாழ்வையே அழிக்கிறது. தூக்கம் இல்லாமல் போய்விடும். சும்மா எதையும் நினைச்சு, சின்னது நினைச்சு, சில பேர் தேவையில்லாத நினைச்சு, இப்படி வந்துருமோ அப்படின்னு நினைச்சு பகல் கனவு கண்டு அவ ஒரு மாதிரி பார்த்துட்டு போறாள, என்னதான் திட்டிருப்பாளோ, என்ன கவலை, என்ன கவலை, தூக்கம் இல்லாமல் போய்விடும். அன்புக்குரியவர்களே, ஜூலியஸ் சீசர் அரசர் அவர் ஒரு முறை நல்ல தன்னுடைய மினிஸ்டரை நல்ல வழியில் நடத்திட்டார். அவர் நல்லா சிரிச்சுக்கிட்டே வருவார், ரொம்ப சிரிச்சுக்கிட்டே வருவார். அப்போ அவருக்கு அவர் மேல நல்ல பிடித்து இருந்துட்டு அமைச்சர் மேலே. அந்த அமைச்சர் வரலாற்றில் பார்த்தோன்னா தூக்கு போட்டு செத்து போனார். ஜூலியஸ் சீசருடைய அமைச்சர் தூக்கு போட்டு செத்து போனார். அப்புறம் பார்த்தா தான் தெரியுது, அவருடைய
வாழ்வில் நிறைய கடன் வாங்கியிருந்திருக்கார். அவர் இறந்து போன உடனே மனைவிட்டு எல்லாரும் கடனை கேட்டாங்க. உடனே இவர் அந்த வீட்டுக்காரங்க அவருடைய பொருட்கள் எல்லாம் விற்பனை கொண்டு வந்தாங்க. இது ஜூலியஸ் சீசருக்கு போய் தெரியுது. இப்படி உங்கள் அமைச்சர் அவர் இப்படி கடன் பட்டு போனதுனால தான் தூக்க மாட்டிருக்காரு, அவருடைய பொருட்கள்லாம் ஏலம் வருது என்றா. அப்படியா, அந்த தலையணையை மட்டும் என்ன விலை என்ன ஏலம் போட்டு கொண்டு வந்துருன்னா, ஏன் தலையணை மட்டும் கேட்குறீரு இனி ஜூலியஸ் சீசர்கிட்ட கேட்டபோது, ஏன்ட்ட இவ்வளோ கடன், இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ தற்கொலை எண்ணம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஏன்ட்ட வரும்போது சிரிச்சுட்டே வருவானே, அவனால் எப்படி தூக்க முடிஞ்சது? அவன் தூங்கின அந்த தலையணை கொண்டான், நான் படுத்து தூங்கணும். அன்புக்குரியவர்களே, அப்படி நிறைய இன்னைக்கு நம்ம தூக்கம் இல்லாமல் வாழக்கூடாது, நிம்மதியாக வாழணும். அதனால் சும்மா தேவையில்லாமல் கவலைகளை உள்ளே போட்டு உங்கள் வாழ்க்கையை கெடுத்து கொண்டு இருக்காதீர்கள். ரெண்டாவது, கவலைப்படுபவர்கள் இருதய நோயை சம்பாதித்துக் கொள்கிறார்கள். நிறைய பேருக்கு கவலைனால்தான் ஹார்ட் அட்டாக் வருதுங்க. இதய நோய், இதய பிரச்சனை, மூச்சு பிரச்சனை அத்தனையும் கவலையினால் தான் வருகிறது. கவலையை விட்டுவிடுங்கள் என்று சொல்கிறது. மூன்றாவது, இந்த கவலையினால வரக்கூடிய பிரச்சனை எந்த வேலையும் செய்ய முடியாது, அடுத்தது யோசிக்க முடியாது, எந்த வேலையிலையும் இறங்கி மனமும் செயல்படுத்த முடியாது. தன் கண் முன்னால் கவலை தான் வந்துட்டு இருக்கும். ஆகவே இது வாழ்வை முடக்கும் என்று சொல்லுகிறார்கள். நாலாவது, கவலையில உறவு பிரச்சனை, கணவன் மனைவி உறவு பிரச்சனை, பிள்ளைகளோடு பிறரோடு பெரிய உறவு பிரச்சனை. அதனால இவ்வளவு பிரச்சனை தரக்கூடிய கவலையை ஏன் சுமந்து கொண்டு செல்லுகிறீர்கள்? அதனால்தான் நம்முடைய ஆண்டவர் அழகாக சொல்கிறார். லூக்கா 12:25 அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, கவலைப்படுவதினால் எவன் தன் வளர்த்தியை ஒரு முழவு கூட்ட முடியும். அன்றே அருமையான வார்த்தை. அடுத்து தொடர்ந்து வரக்கூடிய வார்த்தை, நீ கவலைப்படுவதனால் உன் முடியை வெள்ளையாகவோ கருப்பாகவோ மாற்ற முடியாது. அதனால கவலையை விட்டுவிடு. நீ முதல் வார்த்தை, கவலையை ஆண்டவிடம் விட்டு விடுங்கள், ரொம்ப கவலைப்பட்டு இருக்காதுங்க என்பதுதான் அருமையான செய்தியாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த கவலையை விட வேண்டும் என்று சொன்னால், இந்த கவலை நம்மை விட்டு விலக வேண்டும் என்று சொன்னால் 4 பண்புகளை நம் வாழ்க்கையில் எடுத்துக்கொள்வோமா என சிந்திச்சு பார்ப்போம். முதல் பண்பு, பழையனை நினைத்து பற்றி பழையதை நினைத்து கவலைப்பட வேண்டாம். நிறைய பேர் பழசு, அந்த இப்படி நடந்துச்சு, பழைய காலத்தில் அம்மா அப்பா தாத்தா பாட்டி இப்படிப்பட்ட பழமைகள் பழையதை நினைச்சிட்டு இருக்கிறோம். அந்த பழைய பிரச்சனைகள் வேண்டியதில்லை. நினைச்சு இந்த மாடு மாறி அசை போட்டு கவலைப்பட்டு இருக்கக்கூடாது. என் கவலை தீர்ந்து போச்சு, நான் பழையனை மறந்து விட்டேன், நான் ஒரு நல்ல எண்ணத்தில் இருப்பேன் என்ற எண்ணத்திற்கு வேண்டும். 1 கொரிந்தியர் 6:10-11 அழகாக சொல்லுகிறார், ஆண்டவர் இயேசுவின் பெயரால் நீங்கள் தூய்மைப்பட்டு இருக்கின்றீர்கள், இனி உங்களுக்கு வாழ்வு உண்டு. அன்பானவர்களே, நம்ம அந்த எண்ணம், கிறிஸ்தவர்களிடம் இருக்கக்கூடிய எண்ணம் இந்த எண்ணமாக இருக்க வேண்டும். அதனால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்த பின்பு மகதலா மரியாளை பற்றி சொன்னார், என்னை பற்றி கொள்ளாதேன்னு சொன்னார். நம்ம ரொம்ப ஆண்டவரை செத்து போயிட்டாரு, அடக்கம் பண்ணி விட்டாங்க, என்னை அழுது எங்கேயோ தூக்கி போயிட்டாங்க, என்னை அழுது கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கடவுளுடைய வார்த்தையை வாழ்வாக்க வேண்டும். ஆகவே நான் பழையனை நினைத்து கவலைப்படக்கூடாது. திருப்பாடல் 130:4 அழகாக சொல்கிறது, ஆண்டவர் உன் பழைய பாவத்திலிருந்து உனக்கு மன்னிப்பு அளிக்கிறார். பழைய முடிஞ்சு போச்சு, பழைய பாவம். சில பேர் நினைப்பீங்க, ஐயோ சின்ன பிள்ளையில இருந்து தப்பு செய்துட்டேனே, சின்ன பிள்ளையில இருந்து பிரச்சனையில மாட்டிக்கிட்டேனே, எனக்கு இப்படி நடந்து போச்சு. அதில் நினைக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? பழையதை மறந்து விடுங்கள். அன்பானுள்ள இதான் மனத்தில் வச்சிருங்க. யாராவது உங்ககிட்ட அந்த கவலை பட்டு நிறைய காரியங்களை பழசு அப்படி இப்படி அது வேண்டியதில்லை. நமக்கு பழையதை நினைத்து பார்க்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. உன் பழைய நாட்கள் மறந்து போகட்டும், புதியன புதுப்பிக்கப்படட்டும். ஆகவே பழசப்பட்டு நினைச்சு யாராவது பேசுனாங்க, உங்க வீடுகளில் பேசுனாங்கன்னா ஒரு முடிவு எடுத்துக்கொள்ளுங்க. வேண்டாம், பழச விட்டுரு, எனக்கு வாழ்வு இருக்கு, நான் வாழ்வேன், எனக்கு உழைக்கக்கூடிய மனசு இருக்கு, உழைப்பேன், தெம்பு இருக்கு, உழைப்பேன், நல்லா இருப்பேன் என்ற எண்ணம் நமக்குள் மலர வேண்டும். அதுதான் கவலை விடுவதற்கு முதல் வழி. இரண்டாவது, அன்பானவர்களே, எல்லாவற்றுக்கும் டைவர்ஷன். நீங்க அரசியல்வாதி பார்த்துக் கொள்ளுங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல பெரிய பிரச்சனை வந்துட்டுனா அவன் என்ன பண்ணுவான்,
இன்னொரு பிரச்சனை தூண்டி விட்டுருவான். அப்ப இந்த பிரச்சனை போயிடும், அந்த பிரச்சனை ஓடும். அரசியல்வாதிக்கு தெரிஞ்ச புத்தி நமக்கு தெரிய வேண்டாமா? டைவர்ஷன் தான், மாற்று பாதை, புதிய சிந்தித்தல். பழசு இவ்வளவு கவலை இருக்கு அப்படிலாம் நினைச்சிட்டு இருக்கணும் இல்லை. அதனால தான் நம்ம பார்க்கிறோம் எசேக்கியேல் 36:26 அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, உனக்கு புதிய இதயத்தையும் புதிய ஆவியையும் தருவேன். புதிய ஆவி, புதிய இதயம். ஒருத்தர் இறந்து போனார், வருத்தம் தான். ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, வருத்தம் தான், ரொம்ப கஷ்டம் தான். என்ன அடுத்தால ஒரு பிரச்சனை, நல பிரச்சனை, வருத்தம் தான். இன்னும் இல்லைன்னா ஒரு தொழிலில் சங்கடம் ஆயிற்று, வருத்தம் தான். வருத்தம் 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 வருத்தம். இது வாழ்க்கையை கெடுத்துருமே. புதிய ஆவி, புதிய இதயம் கடவுள் எனக்கு தருகிறார். ஆகவே நான் ஒரு புதிய மனிதனாய் எழுவேன் என்ற எண்ணம் இருக்கணும். பாருங்களேன், நம்ம மனசு ரொம்ப சுருக்கமா இருக்கிறதுனால தான் நம்மளால புதிய சிந்தனைக்கு போக முடியல. உங்க வீட்டில் ஒரு அண்டா இருக்குன்னு வச்சுக்கலாம், அண்டா நிறைய தண்ணி இருக்கு. நம்ம இளைஞன் கடப்படா கடப்படான்னு வந்தான், வந்து அவன் ஷூவை போட்டு நீங்க குளிக்க வச்சிருந்த தண்ணி அண்டாவில் இருக்கு, அதுக்குள்ள போட்டு கழுவு கழுவு கழுவுன்னு கழுவிட்டான்னு வச்சுக்கலாம். அந்த அண்டா தண்ணியை போட்டு குளிப்பீங்களா? குளிக்க மாட்டீங்க. நான் 2-3 குருக்கள் 4 நாளைக்கு முன்னால பணகுடியில் ஒரு அருவி, அது என்ன உத்தரபாஞ்சன், எப்போதும் அங்கதான் கிடப்பிய போல இருக்கு. அங்க போயிருந்தேன். அங்க போய் நாங்க நல்லா ஜாலியா குளிச்சுட்டு இருக்கோம். ஒரு பயில்வ 2-3 பையங்க இளைஞர்கள் வந்தானுவேன், ஷூவை கழட்டினானுவேன், கழுவு கழுவுன்னு கழுவுனானு. நாங்க அதில் முங்குன்னு முங்கிட்டு இருக்கோம். அன்புக்குள்ள யோசித்து பாருங்க, அந்த குண்டா அண்டாவில் ஷூவை கழுவுனா நம்ம என்ன பண்ண மாட்டோம்? குளிக்க மாட்டோம். நம்மகிட்ட அந்த குறுகிய புத்தி, இவ்வளவுதான் வாழ்க்கை, என் வாழ்க்கை தொலைஞ்சு போச்சு, எனக்கு என் பிள்ளை இறந்து போனா, எனக்கு இந்த தொழிலில் இவ்வளவு மோசமாயிட்டு, நான் வாழவே முடியாது. இனி அண்டா மாதிரி நீங்க குறுகிய மனசுல இருந்தா வாழ முடியாது. விசாலமா கடல் போல ஆயிரணும். கடவுள் எனக்கு இந்த வாழ்க்கையை தந்திருக்கிறார், நான் வாழ்வேன் என்ற உயர்ந்த சிந்தனை நமக்கு நல்லா வரணும். அது உங்க மனசு தான் காரணம். மனசை நீங்கள் திடப்படுத்தி கவலை விட்டுட்டேன், இனி எனக்கு புதிய வாழ்க்கை உண்டு, புதிய ஆவி உண்டு என்ன நினைக்கணும். பார்த்து நடந்த ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு சொல்றேன். கடந்த நிகழ்ச்சியும் நடந்ததுதான், இதை நான் சொல்றேன். ஒருத்தர் வந்து என்னது ரத்த பரிசோதனை கொடுத்துருக்கிறார். ரத்த பரிசோதனை கொடுத்துட்டு ஒரு 3 மணி நேரம் கழிச்சு வாங்க என்ன சொல்லியிருக்காங்க. 3 மணி நேரம் கழிச்சு அவர்கிட்ட ரத்த பரிசோதனையை கொடுக்கறாங்க. பார்த்தா HIV பாசிட்டிவ். அவ்வளவுதான். எனக்கா HIV பாசிட்டிவா? எனக்கா? நான் ஒரு தப்பு செய்யலையே. எனக்கா? அவர் படிக்கட்டில் இறங்கி வரும்னால கீழே விழுந்துட்டார். அவ்வளவுதான், எந்திரிக்க முடியல. எனக்கா? எந்திரிக்க முடியல. இந்த நேரத்தில் அந்த பிளட் டெஸ்ட் பண்ண ஒருத்தர் 800 பேப்பரை எடுத்துட்டு, ஏங்க நீங்க சபரி ஆனந்தமா சபரி முத்தாங்கிறார். நான் சபரி ஆனந்தம், ஐயோ தப்பா கொடுத்துட்டேன், இந்தாங்க உங்க ரிப்போர்ட்னு பார்த்தா அந்த ரிப்போர்ட்ல பிளட்ல ஒரு பிரச்சனையும் இல்லை. எந்திரிச்சாரு, கட்டப்படான்னு ஏறி படிக்கட்டில் போய் என்னல தப்பான ரிப்போர்ட்டை கொடுக்குறார். அன்பானவர்களே, மனசு தான் காரணம். நம்ம மனசை திடப்படுத்தி கொள்ளுங்க, கவலையிலே கிடக்காதுங்க. ஆண்டவர் எனக்கு புதிய ஆவி, புதிய இதயம் தந்திருக்கிறார், ஆகவே நான் இன்னும் வளர்வேன் என்ற நல்ல எண்ணத்தில், புதிய எண்ணத்தில் எழுபவர்கள் தான் வாழ்வில் உயிரோட்டம் உள்ளவர்கள், கவலையை மறந்தவர். அன்பார்களை, 3ஆவதாக ரொம்ப அருமையான கருத்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நமக்குள்ள இருக்க வேண்டியது எதிர்கால திட்டம். இந்த எதிர்கால திட்டத்தை நீங்க வச்சீங்கன்னா உங்க கவலை பிரச்சனைகள் எல்லாம் போயிடும். பார்த்துங்க, நீங்க எதிர்கால திட்டம் இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க கவலையில தான் மூழ்கி கிடப்பீங்க. நான் 5 ஆண்டுகளில் என் குடும்பத்தை இப்படி கொண்டு வருவேன், 10 ஆண்டுகள்ல நான் ஊர்ல இப்படி இருப்பேன், நான் இருக்கிற இடத்துல இப்படி இருப்பேன் என்று யார் திட்டம் போட்டு கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் சின்ன சின்ன கவலையில மூழ்கி செத்து போக மாட்டாங்க. நல்ல உதாரணம் சொல்றேன். விவிலியத்திலிருந்து எண்ணிக்கை நூல் 13ஆம் அதிகாரம் 31 முதல் 14ஆம் அதிகாரம் 17 வரைக்கும் வீட்டில் போய் படிச்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மக்கள் மோசே தலைமையில இஸ்ராயல் நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி இடத்துல என்ன பண்றாங்க? ஒரு உளவுத்துறையை அனுப்பி இஸ்ராயல் நாடு எப்படி இருக்கு பார்த்துட்டு வா என அனுப்பி விடுறாங்க.
உளவுத்துறைக்கு போனவனு அங்க போகாம திரும்பி வந்து என்ன சொல்றாங்க, ஐயா அங்க நம்ம போக முடியாது, படு பயங்கரமா இருக்கு, எல்லாரும் வீங்கிய தோல் உள்ளவர்கள், உயர்ந்தவர்கள், நம்ம அவங்க முன்னால வெட்டுக்கிளி போல இருக்கிறோம், அது நமக்கு போக முடியாது என்ற செய்தி வருது. நமக்கு பல பேருக்கு கவனிச்சிருக்கீங்களா? ஏதாவது இப்படி தவறா தீமையா சொல்லிட்டா போதும் உடனே ஐயோனி ஆயிடும். உடனே அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்த மக்கள், அடே மோசே, ஏன் இப்படி எனக்கு இங்க பண்ணிட்டா, நாம வேணா திரும்ப அங்க போய் அடிமையா இருப்போம், எகிப்தில் அடிமையா இருப்போம், இந்த பாலை நிலத்தில் எங்களுக்கு கல்லறை வச்சிடாத, எங்களுக்கு எகிப்துல கல்லறை இல்ல, என்னிட்டாங்க என்ன கூட்டிட்டு வந்தா நம்ம திரும்ப போயிருவோம் இன்னும் ஒரு கூட்டம் சத்தம் போடும். அப்பதான் அவர் சொல்றாரு, மோசே, பாலும் தேனும் பொழியும் கானான் நாடு, கடவுள் தந்த நாடு, அவங்களை பிடிச்சு தனியா விசாரிக்கிறாரு, ஒருத்தரும் போகல, பொய் சொல்லிட்டான். அன்பானவர்களே, அதற்கப்புறம் அவர்கள் யோசுவா தலைமையில் பாலும் தேனும் பொழியக்கூடிய கானான் நாட்டிற்கு போய் சேர்ந்தார்கள். அந்த இன்பத்தை மகிழ்ச்சியோடு அனுபவித்தார். அன்பானவர்களே, நமக்கு எதிர்கால சிந்தனை வேணும். கவலைப்பட்டு ஐயோ எனக்கு இன்னைக்கே கிடைச்சிடணுமே, எனக்கு இந்த வாழ்க்கை நாளைக்கே கிடைக்கணுமே. ஒரு மரத்தை வச்சவன் தான் சாப்பிட நினைச்சானா அவன் சுயநலக்கார், என் பிள்ளைகள் என் பேர பிள்ளைகள் சாப்பிடட்டுமே. அன்பானவர்களே, தொலைநோக்கு பார்வை, எதிர்காலம் என்ற எண்ணம் இருக்கிறவன் கவலைப்பட மாட்டான். அன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருப்பவன் தான் கவலைப்பட்டு கொண்டிருப்பான். சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு தூசி போல, எனக்கு எதிர்காலத்தில் இப்படி இருப்பேன். அன்பானவர்களே, யாராவது நம்மளை திட்டான், சண்டை போட்டான், சின்ன சின்ன பிரச்சனை வந்துட்டா தயவு செய்து முடங்கி விடாதீர்கள். இன்றைக்கு காலையிலே முதல் வாசகத்திலே அழகாக படித்தோம், எந்த சூழ்நிலையிலும் மனம் தளர்ந்து விடாதீர்கள், துடிப்பார்கள். எல்லார் வாழ்க்கையிலும் பிரச்சனை உண்டு. அந்த பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டு நான் எதிர்காலத்தில் நன்றாக இருப்பேன் என்ற எண்ணத்தோடு சென்றோம் என்று சொன்னார். அன்பானவர்களே, கவலை இருக்காது, கவலைகள் எல்லாம் தூசி போல போய்விடும் என்பது மூன்றாவது கருத்து. நான் ஒன்றாக சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். கவலை போய்விட வேண்டும் என்றால் முதலிலே பழையதை மறந்து விடுங்கள், இனி புதிய ஒரு எண்ணத்தோடு வாழுங்கள். இரண்டாவதாக சொல்கிறோம், ஒரு டைவர்சன், ஒரு மாற்று வழிகளை கண்டுபிடித்து முன்னேறுகிறவன் வளர்கிறான். புதிய இதயம், புதிய ஆவியை கொண்டிருக்க வேண்டும், அது விசாலமானதாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக கவலையை மறக்க வேண்டும் என்றால் எதிர்காலத்தில் நான் இப்படியெல்லாம் இருப்பேன் என்ற திட்டம் வைத்திருக்க வேண்டும். கடைசியாக அன்பானவர்களை, உங்களை நம்பணும், உங்களை நம்பணும். கவலை போகணும்னா உங்களை நம்பணும். என் மனதை தொட்ட ஒரு அருமையான விவிலிய நிகழ்ச்சியை உங்களோடு பகிர்ந்துவிட்டு நான் இனி கவலையை மறப்போம், வாழ்வியை வெற்றியாக வாழ்வோம் என அழைப்பு விடுக்கலாம் என்று இருக்கின்றேன். அன்பானவர்களே, 1 சாமுவேல் 17 நமக்கு தெரிந்த ஒரு கதை தான். கோலியாத் 40 முறை அந்த பெலிஸ்தியர்களின் படையில் இருந்து வந்து கர்ச்சித்துட்டு போகிறான் சவுலிடம். 40 முறை, ஏய் உனக்கு தில் இருந்தா வா என்ற மோதிப்பார். 40 முறை. அதற்கு பின்பு 31 படித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் 1 சாமுவேல் 31 17 படிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமை. பொடியன் தாவீது வருகிறான், ஆடு மேய்த்தவன், சவுல்கிட்ட போகிறான். இவ்வளவுக்குள்ள வந்த ஒரு பெலிஸ்தியன், ஒரு பெரிய மார்பு வச்சுதான் பெரியவனா, அவன் நம்மளை ஏற்றுவானா? நீர் கவலைப்பட்டு இப்படி கிடக்கிறீர், நான் போய் வெற்றி அடைகிறேன். அப்ப அவர் பார்க்கிறாரே, நீ சின்னவன், ஆடு மேய்ச்சவன், உனக்கு என்னடா? நம்மளை பல நேரம் சொல்லியிருப்பாங்க, உங்களை பார்த்து உங்க ஊர்லயே சொல்லியிருப்பாங்க, அவன் வீட்டு பையனா, அவன் அப்பா அம்மாவனா, இவனால என்ன தெரியும் சொல்லியிருப்பாங்க. கவலைப்படாதுங்க. உடனே சாமுவேல் மன்னிக்கும் தாவீது அழகாக சொல்லுகிறார், என்னுடைய ஆட்டு மந்தையில ஒரு சிங்கம், ஒரு கரடி, இந்த 2 மந்து என் மந்தையில் இருந்து ஒரு ஆட்டை தூக்கி சென்றது. நான் அந்த சிங்கத்தின் பிடரில் அடித்து கொண்டேன், அந்த கரடியையும் கொண்டேன். ஆகவே இவன் எப்படி அடிக்கணும் எனக்கு தெரியும். அன்பர்களே, அவர் மேல எவ்வளவு நம்பிக்கை வருங்க. தன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறவன் கவலையற்றவனாக இருக்கிறான், பிறருக்கு கவலையா இருப்பான். உங்கள்ட்ட நம்பிக்கை. அதுக்கப்புறம் அவர்கிட்ட கொடுக்கறாங்க, உடைகள்லாம் கொடுக்கறாங்க. இவ்வளவு அருமையா நீ வீரத்தோடு இருக்கிறியே, அவர் அந்த உடையெல்லாம் வேண்டாம், என் பழக்க வழக்கம்,
என்னுடைய நடை உடை இது போதும் என்று போகின்றார். அன்பானவர்களே, இதை மனத்தில் வைத்துக் கொள்ளுங்க. கவலையை விட வேண்டும் என்றால் உங்கள் மேல் நம்பிக்கை கொண்டிருங்கள். உங்களால் முடியும். கடவுள் உங்களை கோழையாக படைக்கவில்லை. உங்களுக்கு திறமைகள் தந்திருக்கின்றார். சின்ன சின்ன பிரச்சனைகளில் காவல்துறைக்கும் அங்கும் இங்கு சென்று உங்களை அழித்துக் கொள்ளாதீர்கள். நில பிரச்சனை அந்த பிரச்சனை என்று இருந்து விடாதீர்கள். அடுத்தவன் நிலத்திற்கு ஆசைப்படாதீர்கள். தாய் தந்தையை பேணி வளர்த்துக் கொள்ளுங்கள். நல்ல உறவில் இருங்கள். கவலை உங்களை விட்டு போய்விடும். சொன்ன கருத்துக்களை மீண்டும் சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன். அன்பானவர்களை, புனித அன்னாள் சோக்கின் கவலையை ஆண்டவரிடம் போட்டார்கள். அன்னை மரியாள் அன்பு செல்வமாக அந்த குடும்பத்தில் பிறந்தார். கவலை கவலை என்று வாழ்வதை விட என்னால் வாழ முடியும் என்ற நம்பிக்கையில் எழுங்கள். சின்ன சின்ன கவலைகளை செய்திகளாக பிறருக்கு சொல்லிக்கொண்டு அலையாதீர்கள். உங்களால் வாழ்வதற்கான திட்டங்களை தீட்டிவிடுங்கள். 4 படிக்கற்களை கவலை விடுவதற்கு உங்களுக்கு சொல்லுகின்றேன். முதலாவதாக பார்த்தோம் என்று சொன்னால், உங்கள் கவலையை விட வேண்டும் என்றால் பழையதை மறந்து விடுங்கள். பழையன நமக்கு வேண்டாம், அவை முடிந்து விட்டது. அதை நினைத்து நினைத்து கவலைப்படுவதனால் எனக்கு ஒரு மாற்றமும் மகிழ்ச்சியும் வரப்போவதில்லை என பழையதை விட்டுவிடுங்கள். இரண்டாவது, ஒரு புதிய சிந்தனை, புதிய எண்ணம், அது பரந்த சிந்தனை என்ற எண்ணமாக உங்களிடையே இருக்கட்டும். மூன்றாவதாக, நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டியது, யாரும் எவரும் எனக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கடவுள் எனக்கு வலு தந்திருக்கிறார், நான் எழுவேன் என்ற எண்ணத்தோடு எழுங்கள். நாலாவது, உங்களை நம்புங்கள். உங்களுக்கானவர் திறமை தந்திருக்கின்றார். இவைகளெல்லாம் வைத்து ஒரு புதியன படையுங்கள். இறைவன் உங்களுக்கு கவலையெல்லாம் போக்கி அவர் உங்களை வழி நடத்துவார். உங்கள் கவலையெல்லாம் ஆண்டவரிடம் விட்டுவிடுங்கள். அவருக்கு உங்கள் மேல் கவலை உண்டு.